சஞ்சய் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்றாரு. சிந்துவுக்கும் சிவாவுக்கும் எதிரி நான் மட்டும்தான். அப்ப நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சஞ்சய் என்னை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. பைரவி, எனக்கு தெரிஞ்சு இது யாரோ பக்காவா பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இது கொடைக்கானல்ல இருந்து யாரோ பண்ண மாதிரி தெரியல. சிவாவுக்கும் சிந்துவுக்கும் நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ணிருக்காங்க. ஓகே சஞ்சய், சீக்கிரம் நீங்க அந்த கல்பிரட்டை கண்டுபிடிங்க. என்ன ஆறுமுகம், வயக்காட்டுல மாடு மேய்க்கிற வேலை எதுவும் இல்லையா இன்னைக்கு? டேய் கையிடுறா. சஞ்சய், நீ ரொம்ப ஆடுற. நான் கூடி சீக்கிரம் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. காயத்ரி, கூடி சீக்கிரம் என்னை கடத்தினவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சு நான் உண்மையை நிரூபிப்பேன். டாக்டரே, நீதான் நம்பிக்கையோட அந்த காட்டுல என்ன தேடின. அந்த நம்பிக்கைக்கு பேர் என்ன? அதுதான் நீ என் மேல வச்சிருக்க உண்மையான அன்பு. உனக்கு என் மேல அன்பு இல்லைன்னா நீ என்ன தேடி இருப்பியா? சார், எங்க அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது சிந்துவா பைரவியா? பைரவி தான். சாரி டாக்டர், உங்க அம்மா விஷயத்துல நான் ஏதாச்சும் தப்பா ஆக்ஷன் எடுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அப்போ அம்மா மேல எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது சிந்து இல்லையா? இந்த விஷயத்தை ஏன் நம்ம கிட்ட இருந்து மறைச்சா? பைரவிய காப்பாத்துறதுக்காக இந்த பழிய சிந்து ஏத்துக்கிட்டு இருக்கா.